Hey guys! ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்ட் டைமில் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு காலேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ், இட்ஸ் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ வாங்க இந்த காலேஜை பற்றின ஒரு டீட்டெயில் வாக்கத்துருவா இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த காலேஜ் ஆக்சுவலாக சென்னையில் குன்றத்தூரில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரேப்பிட்லி க்ரோயிங் காலேஜ்னே சொல்லலாங்க. ஏன்னா காலேஜ் ஆரம்பித்து 14 வருஷத்தில் பல சாதனைகளை பண்ணிகிட்டு இருக்கிறதாவே சொல்லாங்க. இந்த காலேஜ் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 2023 NIRF ரேங்கிங்கில் 151st பொசிஷனை பிடிச்சிருக்குதுங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காலேஜ் இன் சென்னைன்னே சொல்லாங்க. இந்த காலேஜோடைய கட் ஆஃப்ஸை பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஒரு 190+ மினிமம் கட் ஆஃப் தேவைப்படுங்க. இது வந்து TNEA கவுன்சிலிங் வழியாக நீங்கள் போகிறதா இருந்தாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் வழியாக போகிறதா இருந்தால் டேரெக்டாக காலேஜை விசிட் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டுக்கலாங்க. இந்த காலேஜும் உங்களுக்கு சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா இந்த காலேஜும் SSN மாதிரி ஒரு டாப் டயர்ட் காலேஜாக தாங்க கன்சிடர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 12th கட் ஆஃப்ஸை தாண்டி நம்மளோட JEE ஸ்கோர் கூட கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் நல்ல மார்க் வாங்கிட்டாலே போதுங்க, நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ண நிறையாவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ அடுத்து அகாடமிக்ஸை பற்றி பார்த்தோன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு 16+ கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. இந்த காலேஜில் சில இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டோன்னா லைக் CSE, மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன், AML, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி இன்னும் 16 வகையான கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மோஸ்ட் ஆஃப் தி கோர்சஸும் NBA அக்ரிகேட்டடாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் இங்கே தைரியமாக வந்து ஜாயின் பண்ணலாங்க. ஸோ அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்த்துக்கிட்டோன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு 80% பிளேஸ்மெண்ட் இயர்லி கொடுத்துட்ருக்காங்கங்க. ரிமைனிங் உங்களுக்கே தெரியும், பேக்லாக்ஸ்லாம் வச்சுருந்தா பிளேஸ்மெண்ட் ஆகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த காலேஜில் உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 40 lakh per annum வரைக்கும் வந்ததாக சொல்கிறாங்க. பட் இது ரீசெண்ட் டைமில் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் IT இண்டஸ்ட்ரிலாம் கொஞ்சம் டவுனில் தாங்க போயிட்டுருக்கு. பட் காலம் மாறுறப்ப இது எல்லாமே சரியாயிடுங்க. அப்புறம் இங்கே ஆவரேஜ் சேலரியை பார்த்துக்கிட்டோன்னா 6 lakhs per annum வரைக்கும் வருங்க. இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து கேம்பஸ் லைஃப்பை பற்றி பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான கேம்பஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறதாவே சொல்லாங்க. இங்கே உங்களுக்கு கேம்பஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்குங்க வித் குட் கனெக்டிவிட்டி, ஜிம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான கேம்பஸ் ஏரியா இருக்குங்க. ஸோ இந்த காலேஜில் நமக்கு ஒரு நல்ல கேம்பஸ் லைஃப் இருக்குதுன்னே சொல்லலாங்க. அப்புறம் ஃபுட்டை பற்றி பார்த்துக்கிட்டோன்னா இந்த காலேஜ்லேயும் நான் எல்லா காலேஜ்லேயும் சொல்கிற மாதிரி தாங்க, ஃபுட்டுலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக நார்மல் தான். டே ஸ்காலர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. ஹாஸ்டலர்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஹாஸ்டல் ரூம்லாம் ஒரு வாட்டி நல்லா விசிட் பண்ணி பார்த்துட்டு அண்ட் சாப்பாடு தரம்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு நல்ல டிசிஷனாக எடுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துக்கிட்டோன்னா இங்கே ஒரு 1.5 lakhs per annum வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அண்ட் நீங்கள் ஒரு வேளை மேனேஜ்மெண்ட் வழியாக போகிறதா இருந்தால் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. பட் ஒரு வேளை நீங்கள் ஒரு செம்மையான கட் ஆஃப் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த காலேஜில் ஒரு ஃப்ரீ சீட் கிடைக்க கூட நல்லாவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் புதுசாக காலேஜ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்புறம் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், bye bye.